அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடைக்கானலில் இருந்த ஜனனிக்கும் சக்திக்கும் இன்ஸ்பெக்டர் பாண்டியங்கிட்டேருந்து ஒரு கால் வருது. அவர் அனுப்பின ஸ்கெட்சை பார்த்த ஜனனி அவர் தான் ஆலிவர் தேவசகாயன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சக்தியும் அந்த ஆளை தங்களோட ரூம் அருகில் பார்த்ததா உறுதி செய்கிறாரு. இதனால் அவங்கள எச்சரிக்கையாக இருக்கும்படி பாண்டியன் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க பாண்டியன் சொன்ன இடத்துக்கு காரில் போகிறாங்க. அந்த நேரத்தில் ஆலிவர் தேவசகாயத்தோட ஆட்கள் வந்து அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க. ஆனால் ஜனனியும் சக்தி அங்கேருந்து தப்பிச்சு காரில் போயிடுறாங்க. ரவுடிங்க அவங்கள தொடர்ந்து துரத்துனாலும் அவங்க ஒரு அமைதியான இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஜனனி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சக்தி அவசரப்படாமல் கொஞ்சம் நேரம் காத்திருந்து அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆலிவர் தேவசகாயம் தன்னோட ஆட்கள் கிட்ட ஜனனி போலீஸ்கிட்ட போகாமல் இருக்க முன்கூட்டியே தடுக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. அதுபடி அவங்க ஜனனியை தேடி கண்காணிச்சிட்டு வராங்க. இதே நேரத்தில் வீட்டில் ஆதி குணசேகரன் தன்னோட அம்மா கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. அதனால் அவங்க கேஸை வாபஸ் வாங்குவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள்லாம் ஈஸ்வரி குணமான விஷயத்தை மறைச்சி அவர் உடல்நிலை மோசமாக இருக்கிற மாதிரி கூறி அனைவரையும் நம்ப வைக்கிறாங்க. டாக்டர் நாளைக்கு ஈஸ்வரி டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லியிருக்காரு. இதனால ரேணுகாவும் நந்தினியும் ஈஸ்வரியை பார்க்க போகிறாங்க. அப்போ ஞானம் அவங்கள தடுக்கிறாரு. அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, போயிட்டு வரட்டும்னு சொல்லி ரேணுகாவுக்கும் நந்தினிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க விசாலாட்சி. ஆலிவர் தேவசகாயத்துக்கிட்டேருந்து ஜனனியும் சக்தியும் எப்போ தப்பிக்க போகிறாங்க, ஈஸ்வர் எப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.